நீங்க சொல்லுங்க. அப்பனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேமரா வேற இருக்கு. அது அதான் ஸ்டைலு. சுத்தி கேமராவா? தெரிஞ்சு ஒரு கேமரா தானே இருக்கு. 10 கேமரா இருக்கா? சரி, ஒரு கேமராக்கே அவுத்து போட்டு வரோம். கேமரா காணா போனா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. பக்கமேல வரைவரையும் நல்லா உழுதுகிட்டு நக்கும். ஐயேவா, அட வணக்கம் சொல்லுங்க. எனக்கு தமிழ் குச்சு 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 குச்சு. அந்த பச்சை கலர் பண்ணீங்கன்னா தமிழ் குஞ்சு குஞ்சு மாலும். மைக் செட் ஓனர் கொஞ்சம் ஏத்துங்க பாப்போம். இல்ல கொஞ்சம் ஏத்துங்க. லைட்டா ஷார்ப் எக்கோ என்ன கொஞ்சம். ஹலோ ஹலோ செக்ஸ் 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 செக்ஸா? செக்ஸ் நாடகம்னு சொன்னேன். காலிஸ், உனக்கு எனக்கு என்ன வேலை? இந்த பாவடை எப்போ பிரியுதோ அப்ப சொல்ற, உள்ள போய் மாட்டிட்டு அது புண்டுகிட்டு போயில நான் சொல்றேன். இன்னைக்கு 2 மருமக வந்திருக்கு. யார சமாளிக்க போறேன்னு நீங்க இருக்கீங்கன்னு பாக்குறேன். நான் தான் இருக்கிறேன். அப்புறம் என்ன? ஒழுக்கமா வாசி காலிசு. எதை பார்த்து வாசிக்கிற? கூட்டம்லாம் அதிகம் இருக்கு அப்படிங்கனால நான் ஒழுக்கமா தொழில் பண்ணி எதுல விட்டேன்? கட்டரு கட்டன்னு காட்டாமலே நாளைக்கு டான்ஸ் சரியில்லைன்னு ஊர்ல கூட்டம் போடவா? நீங்க பாடுறீங்க, நான் பாட்டுக்கு தகுந்த மாதிரி அபிநயத்தை பிடிக்கிறேன். நீங்க என்ன பாட்டு பண்ணீங்க? மலை மலை மருந்த மலை பண்ண பாடினார்லங்க. அப்ப எதங்க காட்டணும்? இருக்கிறதானே காட்ட முடியும். பாடு பட்டி இதுக்கு முன்ன பாடுங்க.
மலை மலை மறந்து மலை 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 கொஞ்சம் ஏத்துங்க, கொஞ்சம் சிரமமா இருக்கு பாட. இன்னும் கொஞ்சம் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஏத்துங்க. ஹலோ ஹலோ அதேதானா சிக்கமா பெரிய மைக்க போட்டு மேடைய போட்டு என்ன வார்த்தை சொல்ற? ஒன்னே சொல்லலாம் மாப்பிள. நீ தம்பி வேணா ஒன்னே சொல்லுவடா. செவத்த குஞ்சி கலர் அந்த மாதிரி பா. சிக்கமா ஒண்ண மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள புதுக்கோட்டையில 1ஆம் நம்பர் பெட்டி ஓ மோகாரில வச்சுக்கிட்டு தேய்க்க என்ன பண்ற? என்னவா தப்பா பாடிவிட்டு வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள. அடுத்த வார்த்தை என்ன பாருங்க? சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லன்னு சொல்லலாமா? காலிசே மாமா இருந்தா என்ன நினைப்பாங்க? நீ ஏன் வெளியே பார்த்து சொல்ற? உள் மனச பாரு. ஒண்ணு இல்லம்மா, மனசு மனசு அப்படி சுத்தமான மனசு. அப்படி தெளிவா பாருங்க. ஊருக்காரங்க ஏமாந்து போயிருவாங்க. வீட்டுக்கு வந்தானா? ஆமா, வீட்டுக்கு நீ இப்பயா வந்த? நான் நாடகத்துக்கு வந்த அன்னைக்கே வந்துட்டேன். சிக்கப்பா மட்டும் கண்டம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரி பவளக்கொடியா வச்சுக்குவோம். சரி இன்னைக்கு அந்த நாடகம் எல்லாரும் அமைதியா ஆர்ப்பாட்டம் இல்லாம நாடகத்தை ரசிங்க. அடுத்து அர்ஜுனன் வருவாரு. நீங்க தானே பவளப்படுவீங்க. நாடகம் வள்ளித்திரு நாடகம். ஏன்னா நாடகம் ரொம்ப பெரிய நாடகம். அதனால என்னதான் கொஞ்சம் நான் சுருக்கலான்னு இருக்கேன். இந்த கூட்டத்தை கிளப்புடுக்கு கிளப்பமா எந்திரிக்க மாட்டாங்க எல்லாம். அப்படியா? ஆமாம். இப்ப கிளம்பிட்டனா நீ கிளப்ப மாட்டாய். கிளப்பணும் போட்டி போட்டியா? கிளப்பி விட முடியாதுமா. இந்த பாரு ஒரு ஆளு கிளம்பிருச்சு. இந்த பாரு ரெண்டாவது ஆளு. இந்த பாரு 1 2 3 4 பாட்டுக்கு முன்னாடி நாடகம் போட்டதே எல்லாம் உட்கார்ந்து பாக்குறதுக்கு. இல்ல இல்ல நீ வந்து எல்லாத்தையும் கிளப்பி பாட்டுக்கு முன்னாடியே 4 டிக்கெட் கிளம்புது. என்ன பாட்டு பாட போற? இப்ப பாடுறேன் பாரு, பக்தி பாட்டு. சாமி என்ன சாமி? முத்தாலம்மன். அளவு கொடுக்கும் உனக்கு. தாயே நல்ல புத்தியை கொடு. பெட்டி வாசிக்கிற பிரபுராஜுக்கு உனக்கு தான் முதல்ல கொடுக்கணும். 2 பேருக்கும் தான். அதனால குடும்பமா அதுக்கு முன்னாடி பப்புனி யாரு பாட்டுக்கு? வேல்கண்ணன். வெங்காய கண்ணன். ஏமா வேல்கண்ணன் முகரைய பாரு. அவருக்கு இன்னொரு பட்டா இருக்கு தெரியுமா? விகடகவி. விகடகவி. இந்த மேடையில இழுச்சவாய் பட்ட வேணா வேல்கண்ணனுக்கு கொடுக்கலாம். 1 மணி நேரம் வந்து பொழந்திய என்னத்த பொழுதா ஆரம்பம். ஐயோ கோபப்படாம இங்க வா. 1 மணி நேரம் நின்னுட்டு இருக்க மேடையில என்னத்த பொழந்து கட்டுன? மக்களுக்கு நல்ல விஷயம் சொன்னாப்ல. வேல்கண்ணன் பேசுறத எல்லாம் சிரிச்சீங்களா? சிந்திச்சீங்களா? அவர் சிரிக்கவும் வைப்பாரு, சிந்திக்கவும் வைப்பாரு. ஆனா என்கிட்ட வந்தா மண்டியிட வைப்பேன்.
நீ அப்படிப்பட்ட ஆள்தான் பெருசுக்கா இன்றைக்கு வேல்கண்ணா விஜயான்னு பார்ப்போம். நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமந்திடும் போலும் நிலா காயுது நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் அது வந்தது சுறுசுறுப்பு கிளையில் போய் வேலைக்கண்ணா வெளியில வா. அந்த சங்கரதாச சுவாமி பாட்டு பாடுமா அப்பதான் இந்த ஓப்போக்கவா அவர் வந்தோன்னு பண்ணிக்க. டான்ஸ் வந்து 2 பாட்டு பாடுனா சைடுக்கு பப்புன்னு வரணும். அப்படி ஒண்ணு சட்டம் கிடையாது. நீ வந்து எத்தனை பாட்டு வேணாலும் பாடிக்க. அந்த பாட முடியாது. இன்னைக்கு அமைப்பாளர் யாரு யாரு? ஜெயபார்த்திபன் மட்டும் என் கண்ணு முன்னாடி நிக்கட்டும், தூக்கி போட்டு அதுலயே மிதிக்கிறேன் வளர்த்து வச்சுக்கிட்டு. பப்புன்னு டான்ஸ் பாரு, நல்லா மனோரமா நாகேஷ் மாதிரி மொஹாரையில வச்சுக்கிட்டு பப்புன்னு போட்டுருக்காங்க பாரு. பப்புன்னு ஒழுக்கமான முறையில என்கிட்ட மரியாதையா வந்து தொழில் பண்ணிட்டாப்ல அப்படின்னா வேல்கண்ணா இந்த மேடையில பண்ணி 1 மணி நேரம் பொழந்து பேர் எடுத்தத காப்பாத்திக்குவேன். ஏதாவது எடக்கு முடுக்கு பேசுன
பள்ளி நசுக்கிற மாதிரி நசிட்டு வீடியோ பேர் என்னங்க? வீடியோ கலைமூர்த்தி சுபதங்கராஜ். சுபதங்கராஜ் கலைமூர்த்தி வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்ட அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றிகள். இந்த பெண்கள்லாம் ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? நீ பண்ற அட்டோலியம் தாங்க முடியாம தான். கையெல்லாம் தட்ட மாட்டீங்களா? சிரிச்சுக்கிட்டு ஆனா சிரிப்பீங்க, சிரிச்ச முகமா இருக்கணும், அதுதான் வேணும். ஆமா அப்படிங்கல வெளியில வா. ஓஹோ பாடணுமா? தேசிய கீதமா? சைடுக்கு வரல. அப்ப என்னைய பார்க்க பயம். வேல்கணனை சந்திப்பதற்கு முன்பதாக